திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் திரு அதிகை வீரட்டானம். பதிகம் 26. பாடல் 3. நீதியால் வாழமாட்டேன், நித்தலும் தூயே நல்லேன், ஓதியும் உணரமாட்டேன், உன்னை உள் வைக்க மாட்டேன். நீதியால் வாழ மாட்டேன், நித்தலும் தூயே நல்லேன், ஓதியும் உணரமாட்டேன், உன்னை உள் வைக்க மாட்டேன். சோதியே சுடரே உந்தன் தூய் மலர்பாதம் காண்பான், ஆதியே அளந்து போனேன் அதிகை விரட்ட நீரே. நீதியால் வாழ மாட்டேன், நித்தலும் தூயே நல்லேன், ஓதியும் உணரமாட்டேன், உன்னையுள் வைக்க மாட்டேன். சோதியே சுடரே உந்தன் தூய் மலர்பாதம் காண்பான், ஆதியே அளந்து போனேன் அதிகை விரட்ட நீரே. அதிகை விரட்ட நீரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 3ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 3ஆம் பாடல்ல தூயவனாக இல்லாத நான் வேதங்களிலும் சைவ ஆகமங்களிலும் குறிப்பிட்டுள்ள நெறிமுறைகளை தினமும் கடைபிடிக்காமல் இருக்கின்றேன். அதாவது அந்த சமண மதத்தில் தழுவி சுவாமி அப்பர் சுவாமிகள் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர் இந்த மாதிரி சைவ மதத்தை தழுவி எந்த ஒரு நிலையும் அடையாமல், சுவாமியின் பெருமையை அறியாமல், வேதங்களும் ஆகமக நெறிகளை பண்பற்றாமல் இருந்தது இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகின்றார். கல்வி கற்றும் கற்ற கல்வியை பயன்படுத்தி உன்னை தொழாத காரணத்தால் உன்னை உணராமல் நான் உன்னை மனதினுள் நிறுத்தி தியானிக்காமல் இருக்கின்றேன். கல்வியை கற்றதினால் என்ன பயன்? கல்வியை கற்றி அதை பின்பற்ற வேண்டும். அதுதான் எம்பெருமான் இந்த பாடலில் அப்பர் சுவாமிகள் கூறுகின்றார். எம்பெருமானின் நல்ல தன்மையை அறிந்த நாம் கல்வி மூலமாக கற்றோம் என்றால் அதை பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றாமல் நான் அலைந்து திரிகின்றேன் என்று சொல்கின்றார். சோதியாகவும் சுடராகவும் விளங்கும் பெருமானே, சுவாமி சோதி சுரூபமாகவும் இருக்கின்றார், சுடர் சுரூபமாகவும் இருக்கின்றார். உனது திருப்பாவங்களை காண முடியாமல் வருந்துகின்றேன். அனைவருக்கும் முதலாகிய பெருமானே, அதிகை வீரட்ட நீரே, நீர்தான் என் மீது கருணை வைத்து உமது திருப்பாவங்களை காண்பித்து அருள வேண்டும், எனது வருத்தத்தினை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலில் பதிகத்தில் உள்ள பதிகத்தின் 3ஆவது பாடலை முடிக்கின்ற அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.